த டே எலெக்ஷன் ரிசல்ட் டே வந்துருச்சு, ஒரு வழியாக மே 4 வந்துருச்சு. ஸோ மே 4 அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியம். தமிழ்நாடு மட்டுமல்ல, 5 மாநிலங்கள் தேர்தல் நடந்த அஸ்ஸாமாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், கேரளமாக இருக்கட்டும், புதுச்சேரி, பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மிக முக்கியமான நாள். யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிற நாள். ஸோ தேர்தல் முடிவுகள் ஒரு பக்கம். ஸோ இன்றைக்கி வந்து மே 4 த்ரிஷா பர்த்டே. ஸோ அது ஒரு பரபரப்பாக பேசுது. த்ரிஷா பர்த்டே அன்றைக்கி ரிசல்ட் வருது. ஸோ விஜய் வந்து எலெக்ஷன் பர்த்டே கிஃப்டாக கொடுக்க போகிறாரா அப்படின்னு கிண்டல் அடித்து பல பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஜாலியாக. இப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து எலெக்ஷன் நியூஸ் 8 மணிலேருந்து ஆரம்பிக்கும்பாங்க. முதல்ல போஸ்டல் ஓட்ஸ் தான் எண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து என்ன ஆரம்பித்ததுக்கப்புறம் முக்கியமாக யார் லீடிங்கில் இருக்கா என்னங்கிறத நானும் அப்பப்போ வீடியோ போடுறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா நானும் அந்த வீடியோவை போடுறேன். பரபரப்பாக ஏதாவது இருந்ததுன்னா, யாராவது மிந்துறாங்க, முந்துகிறார், இவர் பின்தங்குகிறார் அப்படின்னு ஏதாவது சுவாரஸ்யமாக இருக்கும்ல, நம்ம முக்கியமாக எதிர்பார்த்த கேண்டிடேட்ஸு. ஸோ நான் போடுறேன், அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து சில சினிமா செய்திகள். அதாவது அஸ்வத் மாரிமுத்து தலைவர் 173 அப்படின்னு சொல்லப்படுற ராஜ்கமல் தயாரிப்பில், அதாவது உலகநாயகன் கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படம். அந்த படம் வந்து பேர் வைக்கப்படல, தலைவர் 173 அப்படின்னு நம்பர் தான் வைக்கப்பட்டிருக்கு. அது முதல்ல சுந்தர்சி இயக்கிறதா இருந்தது. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு கடுமையான ப்ரெஷர்னால என்னால் பண்ண முடியலை அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி இயக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் ஏதோ வேலையெல்லாம் பார்த்தாரு. இப்போ அவர் வந்து இல்லை, அவரை வந்து ராஜ்கமல் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுவுமே அதிகாரப்பூர்வமாக வரல. இது எல்லாமே வந்து சினிமா வட்டாரங்களில் பேசப்படுற தகவல்கள், நமக்கு வந்து வலைத்தளங்களில் வர்றதை தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து அஃபீஷியலாக ராஜ்கமல் எதுவும் சொல்லலை. ஸோ சிபி சக்கரவர்த்தி வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அதற்கு பிறகு வந்து நேற்றைக்கு வந்து ஒரு பதிவுன்னு சொல்கிறத விட அவருடைய ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. ரொம்ப ஸ்டைலாக அப்படி தலையை சாய்ச்சிக்கிட்டு, அப்படி ரஜினி ஸ்டைலில், சொல்ல போனால் ரஜினி ஸ்டைலில் போட்டு ஒரு எமோஜி போட்டிருக்காரு. அதாவது பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு எமோஜியை போட்டிருக்காரு. அதுக்கு மீனிங் என்னன்னா, நான் வந்து ரஜினி படத்தை இயக்க போகிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம தான் டீகோட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி எல்லோருமே போடுறாங்க. அதாவது சிம்பு படத்தை இயக்கிறதா இருந்தது, உனக்கு நல்ல வாய்ப்பியா ரஜினி படத்தை இயக்க போகிற அப்படின்னு ஒரு சில பேர் போடுறாங்க. சிம்பு வச்சு எடுத்தாலுமே அவர் ஷூட்டிங்க்கு வரமாட்டார், படம் நடக்காது. ரஜினி அப்படின்னா ரஜினி வந்து நிமிஷத்துக்கு ஒன்று பேசுவார், டேரக்டரை மாற்றிக்கிட்டே இருப்பார். அவர் காலையில் சொன்னதை சாயங்காலம் சொல்ல மாட்டார். அவர் ஒரு குழப்பவாதி. ரஜினி ஒரு குழப்பவாதிங்கிறதுல எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அவருக்கு பயங்கர குழப்பம் இருக்கும். ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கரமாக குழம்புவார். இந்த டேரக்டர் வேணுமா வேண்டாமா, கடைசி நிமிஷத்தில் டேரக்டரை மாற்றுவார். இது பல படங்களுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த முறை 2 டேரக்டரை மாற்றிட்டாரு அஸ்வத் மாரிமுத்து. இந்த டேரக்டராவது தொடர்ந்து இருக்கணும். அப்படி ஒருவேளை ரஜினிக்கு வந்து கமல் தயாரிப்பில் படம் பண்ண இஷ்டம் இல்லைன்னே சொல்லிடலாம். அப்படி ஒரு படமே எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி குழப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நல்லா இல்லை. ஏன்னா இது வந்து வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குது நமக்கு. பட் பார்ப்போம், இதுக்கப்புறமாவது அவர் ஒழுங்காக இருக்காரா என்னங்கிறத பார்ப்போம். ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் ஆக்டிவ் டைரக்டர்? ஓல்டஸ்ட் டைரக்டராக இருக்கிறது ஓகே. அதாவது ஓல்டஸ்ட்னா இப்போ ஒரு படங்கள் எடுத்திருப்பாங்க, படமே எடுக்காமல் 15 வருஷம் 20 வருஷம் படமே எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஓல்டஸ்ட் ஆக்டிவ் டைரக்டர்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஓல்டஸ்ட்டாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், இன்னைக்கு படம் எடுக்கணும். ஸோ அப்படி படம் எடுக்கிறதுல யார் வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் ஆக்டிவ் டைரக்டர் அப்படின்னு கேட்டால் 94 வயசுல கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்து ஜூரர் 2 படம் எடுத்தார். கிளின்ட் ஈஸ்ட்வுட் இஸ் ஸ்டில் ஷார்ப். இப்போ அவருக்கு 95 வயசு. இப்பயும் ஷார்ப்பாக இருக்கார், ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். பட் இப்போ 2 வருஷமாக படம் எடுக்கல. 2024 அவருடைய ஜூரர் 2 வந்தது. ஒருவேளை அவர் படம் எடுக்கலாம், ஆனால் இப்போ வந்து அவர் படம் எடுக்கலை. இப்போ வந்து தன்னுடைய 94வது வயசில் நம்முடைய சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் மாயா பஜாரில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தவர், மிகப்பெரிய டைரக்டர். அதாவது அவருக்கு வந்து ஒரு கதை சொல்றதுல அவ்வளவு ஆர்வம். இப்பையும் ஒரு கதை சொல்லணும், அது வந்து ஒரு மியூசிக்கலாக இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு படத்துக்கு பேரே சிங் கீதம். அதாவது இந்த பேர்லேயே வேர்டு பண்ணு. அந்த கமலஹாசன் அந்த குரூப் ஆஃப் கமல், வாலி, அந்த கீவாஜா, இவங்கெல்லாம், அந்த கிரேசி மோகன், இவங்கெல்லாம் அந்த வார்த்தை விளையாட்டு விளையாடுவாங்க, வேர்டு பண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த சிங் கீதம், அவர் பேரே சிங்கீதம்.
சிங்குனாலும் கீதம், சிங்குனாலும் பாடுறது, கீதம்னாலும் பாடுறது தான். சிங் கீதம், கீதம்னா சாங்கு, பாட்டு பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. அது அந்த ட்ரெய்லரே டீசரே பிரமாதமாக இருக்குது. யங் டீமை வச்சு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து டிஎஸ்பி மியூசிக்கில் வருது. நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இப்போதைக்கு வேர்ல்டில் வந்து ஓல்டஸ்ட் ஆக்டிவ் டைரக்டர் அப்படின்னா அது சிங்கிதம் சீனிவாச ராவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1 அல்லது நம்பர் 2 இருக்கலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளின்ட் ஈஸ்ட்வுட் நம்பர் 1 இருந்துட்டு போட்டோம், அவர் இன்னும் அடுத்த படத்தை எடுக்கட்டும், அதில் நமக்கு ஒன்றும் இதில் வந்து இது இல்லை. பட் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 வயசு, அதிகபட்சம் 70 வயசுலேயே நிறையா டயபெட்டிஸ் வந்துடும், டிமென்ஷியா வந்துடும், ஞாபக மறதி வந்துடும், உடம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, நிற்க முடியாது, கால் நடக்க முடியாது, இவ்வளோ பிரச்சனை வந்துடும். பட் ஒருத்தர் வந்து 93 94 வயசில் ஞாபகத்தோட ஆக்டிவாக இருக்காருன்னா அது பெரிய விஷயம்தான். சின்ன வயசுல, விவரம் தெரியாத வயசுல நம்ம ஒருத்தரோட ரசிகராக இருப்போம், ஒரு நடிகரோட ரசிகராக இருப்போம். இல்லை ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுறாங்க, ஒரு வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு அந்த ஜிம்மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நமக்கு வந்து அப்போ பிடிக்கும். அதே கொஞ்சம் மெச்சூர்டாகி விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதை போயாடா நம்ம ரசித்தோம், இதெல்லடா ரசிச்சிருக்கணும் அப்படின்னு நமக்கு வேற ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்து மேலே ஆர்வம் வரும். இது வந்து பல பேருக்கு நடந்திருக்கும். இப்போ சின்ன வயசில் ரஜினி ரசிகராக இருந்தவர்கள், இப்போ ரஜினி வந்து சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பாரு, டக்குன்னு அந்த இதை பற்ற வைப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஜிம்மிக்ஸ் குழந்தைங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இருக்கும். டக்குன்னு இப்படி பற்ற வைக்கிறாரு, அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறாரு, அப்படி சாக்லேட்டை வந்து சாதாரணமாக சாப்பிடாம அப்படி தூக்கி போட்டு மேலேருந்து பிடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து அந்த ஜிம்மிக்ஸில் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணுவார் ரஜினி. தொடர்ந்து அதே தான் பண்ணிகிட்டு இருப்பார். மிஞ்சி போனால் 4-5 விஷயங்கள் தான். பட் கேப் விட்டு வர்றதுனால அதை ரசித்தாங்க. அது முதல் தடவையாக இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது சலிப்பு தட்டிடும். இதில் ஒரு பெரிய இது இருக்காது. இப்போ என்ன, ரெகுலராக பண்ணுற விஷயங்கள் இப்போ பண்ணக்கூடிய காலகட்டம். அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது வித்தியாசமாக பண்ணாதான், வித்தியாசமாக பண்ணுறது மட்டும் இல்லை, அதில் ஒரு தரமும் இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ அல்லு அர்ஜுன் அவர் வந்து சின்ன வயசில் ரஜினி ரசிகராக இருந்திருக்காரு. அப்புறம் சினிமாவுக்கு வந்த பிறகு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக கமல் ரசிகராக மாறி இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கமலஹாசன் வந்து ஒரு புரட்சியாளர். அந்த காலகட்டத்தில் சினிமாவில் அவர் பண்ணாத வித்தியாசமான முயற்சிகளே கிடையாது. அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அதாவது டான்ஸுங்கிறது நிறைய பேர் வேகமாடுறது தான் டான்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேகமாடுறது அது ஒரு ஸ்டைலு, ஆனால் கிரேஸ்ஃபுல்லாக ஆடணும். ஆடும்பொழுது ஒரு நளினமாக இருக்கணும். அந்த நளினம் கமலஹாசன், நீங்கள் மாயா மச்சீந்திரா பாருங்கள், அதில் கமலஹாசனோட அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவருடைய அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அவருடைய எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவருடைய ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எதை வேணால் பாருங்கள், அவர் கண்ணடிக்கிறது அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும், அவர் வைக்கிற ஸ்டெப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கிரேஸ்ன்னு சொல்கிறோம்ல, கிரேஸ் ஈக்குவல் டு கமலஹாசன், அதுதான் அந்த மாதிரி ஆடி இருப்பார். ஸோ அதை தான் அவர் சொல்கிறார். கமலஹாசனுடைய டான்ஸாக இருக்கட்டும், அவருடைய வித்தியாசமான முயற்சிகளாக இருக்கட்டும், அவர் வந்து 30 வயசுக்குள்ளேயே 70 வயசு கிழவனெல்லாம் பண்ணிட்டார், பெரிய பெரிய கேரக்டர்லாம் பண்ணிட்டார், பயங்கர வித்தியாசம்லாம் பண்ணிட்டாரு. இப்போ பேசாமையே ஒரு படம் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரி கமலஹாசன் வந்து ஒரு புரட்சியாளர். நம்ம இவர் எழுதியிருப்பார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடைசியாக வந்து எழுதியிருப்பார், ராமானுஜர் சமூகத்தில் புரட்சி செய்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் டிவியில் வந்து டெய்லி ஒரு எபிசோடாக வரும் கலைஞர் டிவியில். அந்த மாதிரி ராமானுஜர் பண்ண புரட்சி மாதிரி நம்ம திரையுலகத்தில் புரட்சி செய்தவர் கமலஹாசன் அப்படின்னா அது மிகையாகாது. அதை தான் வந்து அல்லு அர்ஜுன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது விவரம் தெரியாதப்ப நம்ம ஒரு விஷயத்தை ரசிப்போம், விவரம் தெரிஞ்சு நல்ல அறிவு வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயத்தை ரசிப்போம். அப்படி ரசிக்கக்கூடியவர் தான் உலகநாயகன் கமலஹாசன்.